7th Standard Maths, Term 2, Unit 3, Exercise 3.1. Filling the blanks. First one, the exponential form of 14 power 9 should be read as dash. இதுக்கு answer 14 power 9. The exponential form of 14 power 9 should be read as 14 power 9. Second question, the expanded form of p cube q square is dash. p க்கு மேல 3 இருக்கு, அதனால p cube னு சொல்லலாம். q க்கு மேல 2 இருக்கு, q square னு சொல்லலாம். இதை எப்படி expanded formல எழுதலாம்? p cube, அப்போ p ய 3 times எழுதணும். p into p into p. q square, q வை 2 times எழுதணும். q into q. So the answer p into p into p into q into q. Third question, when base is 12 and exponent is 17, its exponential form is dash. Base is 12, அப்போ base first எழுதிக்கணும். 12 எழுதிட்டு exponent is 17. exponent na power, அதை மேல் எழுதணும். 12 power 17. அப்போ answer என்ன? 12 power 17. Fourth question, the value of 14 into 21 power 0 is dash. எந்த ஒரு பெரிய நம்பரோ அல்லது சின்ன நம்பரோ பவர்ல 0 இருந்தா அதோட வேல்யூ 1. இதை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அது பெரிய நம்பரா இருந்தாலும் சரி, சின்ன நம்பரா இருந்தாலும் சரி. இங்க 14 into 21, இதை நீங்க மல்டிப்ளை பண்ணவே வேண்டாம். பவரை பார்த்தா மேல 0 இருக்கு. அப்போ இதோட ஆன்சர் 1. The value of 14 into 21 power 0 is 1. Next, second question, true or false? First one, 2 cube into 3 square equal to 6 power 5. First நம்ம 2 cubeக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். 2வை 3 times எழுதணும். 2 into 2 into 2. 2 2s are 4, 4 2s are 8. அடுத்தது 3 square. 3 squareனா 3யை 2 times எழுதணும். 3 into 3. 3 3s are 9. இப்போ அந்த 8ஐயும் 9ஐயும் மல்டிப்ளை பண்ணா 72 கிடைக்கும். இது ஃபர்ஸ்ட் ஆன்சர். அடுத்தது 6 power 5. இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். 6ஐ 5 times எழுதுங்க. 6 into 6 into 6 into 6 into 6. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணணும். 6 6 are 36. அடுத்தது 36ஐ 6 வச்சு மல்டிப்ளை பண்ணணும். 216 வரும். 216 into 6 1296 வரும். அதை இன்னொரு 6ஆல மல்டிப்ளை பண்ணணும். என்ன ஆன்சர் கிடைக்கும்? 7776. இப்போ 72ம் 7776ம் not equal, ரெண்டும் சேம் கிடையாது. அப்போ 2 power 3 into 3 square is not equal to 6 power 5. So ஆன்சர்ல ஃபால்ஸ்னு எழுதிக்கோங்க. அடுத்தது செகண்ட் சம், 2 power 9 into 3 power 2 is equal to 2 into 3 power 9 into 2. இது ரெண்டும் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. இது ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னு நம்ம கண்டுபிடிக்கணும். a power m into b power m. இதுக்கு ஆன்சர் a into b the whole power m. பவர்ல m வரணும். இங்க 2 power 9 into 3 square. இப்போ இது எப்படி எழுதலாம்? 2 into 3 பவர்ல m ஒன்னு போல இருக்கணும். இப்போ ஒன்னு போல இல்ல. 9 is not equal to 2. 9ம் 2ம் ஒரே மதிப்பு கிடையாது. அப்போ அந்த ஆன்சர் ஃபால்ஸ். Third sum, 3 power 4 into 3 power 7 is equal to 3 power 11. இப்படி கொடுத்துருக்காங்க. இது ஆன்சர் ஒன்று போல வருதான்னு நம்ம பார்க்கலாம். இது என்ன ஃபார்ம்ல இருக்கு? a power m into a power n equal to a power m plus n. 3 power 4 into 3 power 7. இது எப்படி எழுதலாம்? 3 காமனா இருக்கு, 3 எழுதிட்டு 4ஐயும் 7ஐயும் ஆட் பண்ணணும். 3 power 4 plus 7. அப்ப என்ன ஆன்சர் வரும்? 3 எழுதிட்டு 4ஐயும் 7ஐயும் ஆட் பண்ணா 3 power 11 வரும். ஆன்சர் ஒன்னு போல இருக்கு. சோ ட்ரூன்னு எழுதிக்கலாம். Fourth sum, 2 power 0 is equal to 1000 power 0. First 2 power 0 அதை எழுதிக்கோங்க. What is the value? 2 power 0னா என்ன வேல்யூ? எந்த நம்பருக்குமே மேல பவர்ல 0 வந்துச்சுன்னா ஆன்சர் வந்து 1. இதை ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். இதை நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்ப 2 power 0னா ஆன்சர் 1. அடுத்தது
1000 power 0 எவ்வளவு பெரிய நம்பரா இருந்தாலும் சரி சின்ன நம்பரா இருந்தாலும் சரி பவர்ல 0 வந்தா அதுக்குரிய வேல்யூ 1. அப்ப 1000 power 0க்கும் வேல்யூ 1 தான். அப்ப 2 power 0 1 தான், 1000 power 0 1. 1 equal to 1. So it is true. True ன்னு எழுதிக்கோங்க. அடுத்தது 5th sum. 2 power 3 is less than 3 power 2. First 2 power 3க்கு ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். அதை விரிச்சு எழுதலாம். 2வை 3 டைம்ஸ் எழுதுங்க. 2 into 2 into 2. இதை மல்டிப்ளை பண்ணலாம். 2 2s are 4, 4 2s are 8. அடுத்தது 3 ஸ்கொயர். 3யை 2 டைம்ஸ் எழுதணும். 3 into 3. 3 3s are 9. இப்போ 8ஐ 9 எழுதிக்கலாம். 8 is smaller than 9. 8 வந்து 9 விட ஸ்மாலரா இருக்கு. So true ன்னு எழுதிக்கோங்க. அடுத்தது 3rd sum. Find the value of the following. First one 2 power 6. 2 power 6 ஓட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். 2வை 6 டைம்ஸ் எழுதணும். மேல பவர் கொடுத்திருக்கத டைம்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 power 6. 2வை 6 டைம்ஸ் எழுதிக்கணும். 2 into 2 into 2 into 2 into 2 into 2. இப்போ 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 into 2 32, 32 into 2 64. 2 power 6 equal to 64. Second problem 11 square. 11 square na 11 2 times எழுதணும். 11 into 11. 11 into 11 the answer is 121. அடுத்தது third sum பார்க்கலாம். 5 power 4. 5 power 4 na 5வை 4 times எழுதணும். அடுத்தது third sum 5 power 4. 5 power 4 na 5வை 4 times எழுதணும். அப்போ 5 into 5 into 5 into 5. இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். 5 5s are 25. 25 into 5 125. அப்புறம் 125 into 5 சைடில் செஞ்சிருக்கேன் பாருங்க. 5 5s are 25. 2 சைடில் போட்டுலாம். 5 2s are 10. 10 plus 2 12. 2 போட்டுட்டு 1 வச்சுக்கலாம். 5 1 is 5. 5 plus 1 6. 625. The answer is 625. அடுத்தது 4th sum 9 cube. 9 cubeனா 9 3 டைம்ஸ் எழுதணும். 9 into 9 into 9. இதுக்கு டேபிள்ஸ் நீங்க நல்லா படிச்சிருக்கணும். அப்ப இந்த சம்ஸ்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கும். 9 9s are 81. 81 into 9. 81 into 9 சைடுல செஞ்சிருக்கேன் பாத்துக்கோங்க. 9 1 is 9. 9 8s are 72. அப்ப ஆன்சர் என்ன கிடைக்கும்? 729. 9 cube equal to 729. அடுத்தது 4th problem. Express the following in exponential form. First one 6 into 6 into 6 into 6. இதை exponential form ஷார்ட் ஃபார்ம்ல பவர்ல எழுத சொல்லியிருக்காங்க. 6ஐ 4 டைம்ஸ் கொடுத்திருக்காங்க. அப்ப 6ஐ கீழே எழுதிக்கணும். பேஸ்ல 6 எழுதிக்கணும். எத்தனை டைம்ஸ்? 4 டைம்ஸ். அதை பவர்ல எழுதிக்கணும். அப்ப ஆன்சர் 6 power 4. பேஸை கீழே எழுதணும். பவரை மேல எழுதணும். பேஸ்ங்கிறது கொடுத்திருக்கிற நம்பர். அதை கீழே எழுதிக்கணும். பவர்ங்கிறது எத்தனை டைம்ஸோ அத்தனை டைம்ஸ். 4 டைம்ஸ். அப்போ அதை மேல எழுதணும். செகண்ட் சம் t into t. இது எப்படி எழுதலாம்? t-ய 2 டைம்ஸ் கொடுத்திருக்காங்க. அப்போ பேஸ் வந்து t. கீழே t எழுதிக்கணும். எத்தனை டைம்ஸ் t கொடுத்திருக்காங்க? 2 டைம்ஸ். அப்போ 2வை மேல எழுதிக்கலாம். t ஸ்கொயர். The answer is t ஸ்கொயர். அடுத்தது third problem 5 into 5 into 7 into 7 into 7. இதுக்கு என்ன ஆன்சர்? ஃபர்ஸ்ட் 5 கொடுத்திருக்காங்க. அத பேஸ் கீழே எழுதிக்கலாம். 5 எத்தனை டைம்ஸ் இருக்கு? 2 டைம்ஸ். அத பவர் மேல எழுதிக்கலாம். 5 ஸ்கொயர். அடுத்து இன்டு போட்டு 7 3 டைம்ஸ் கொடுத்திருக்காங்க. அப்ப 7 எழுதிக்கலாம். 3 டைம்ஸ்க்குறனால பவர்ல 3 எழுதணும். ஆன்சர் 5 ஸ்கொயர் into 7 கியூப். அடுத்தது 4th ப்ராப்ளம் 2 into 2 into a into a. இது எப்படி எழுதணும்? 2 கீழே எழுதிட்டு எத்தனை டைம்ஸ் கொடுத்திருக்காங்க? 2 டைம்ஸ் கொடுத்திருக்காங்க. அப்போ 2 ஸ்கொயர் இன்டு a எழுதிக்கலாம். a 2 டைம்ஸ் கொடுத்திருக்கனால பவர்ல 2 போடணும். அப்ப ஆன்சர் 2 ஸ்கொயர் இன்டு a ஸ்கொயர். அடுத்தது 5th ப்ராப்ளம் எக்ஸ்பிரஸ் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் யூசிங் எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்ம். ஃபர்ஸ்ட் ஒன் 512. 512 பவர் யூஸ் பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம 512 டிவைட் பண்ணலாம். 512ல கடைசி 2 இருக்கிறதுனால ஈவன் நம்பர். ஸோ 2 டேபிள் எழுதி இதை டிவைட் பண்ணலாம்.
512 2ஆல் டிவைட் பண்ணலாம். சைடில் செஞ்சுருக்கேன் பாருங்கள். முதல்ல 5 எடுத்துக்கலாம். 2 2s are 4. 5லேருந்து 4 சப்ட்ராக்ட் பண்ணால் 1 கிடைக்கும். கீழே அந்த 1 கொண்டு வந்தால் 11. 2 5s are 10. 11லேருந்து 10 சப்ட்ராக்ட் பண்ணால் 1 கிடைக்கும். அடுத்தது 2 கீழே கொண்டு வந்துடலாம். 12 ஆயிரும். 2 6 are 12. 12லேருந்து 12 சப்ட்ராக்ட் பண்ணால் 0 கிடைக்கும். அப்போ ஆன்சர் 256. இதை இங்கே எழுதிடலாம். அடுத்தது 256 இதையும் 2 வச்சு செய்யலாம். இந்த இடத்துல நீங்கள் கீழே செஞ்சுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு 2 எடுத்துக்கலாம். 2 1 is 2. அடுத்தது 5 இருக்குது. 2 2s are 4. அப்போ 2 எழுதிட்டு 1 ரிமைண்டர் இருக்குல்ல, அதை 6க்கு பக்கத்தில் போட்டுக்கலாம். 16. 2 8s are 16. இப்போ 8 போட்டுக்கலாம். 128 வரும். இப்போ 128 2 டேபிள் வச்சு செய்யலாம். முதல்ல 12 எடுத்துக்கலாம். 2 6 are 12. 8ல் 2 4 டைம்ஸ் இருக்குது. அப்போ 4 போட்டுக்கலாம். 64. 64ஐயும் 2 வச்சு செய்யலாம். 3 2s are 6. 2 2s are 4. 32. 32ஐயும் 2 வச்சு டிவைட் பண்ணணும். 3ல் 2 1 டைம் இருக்குது. 2 1 is 2. ரிமைண்டர் 1 இருக்கும். அப்போ 12. 2 6 are 12. 16 வரும். 16ஐயும் 2 வச்சு செய்யணும். 2 8s are 16. அடுத்தது 8 செய்யலாம். 2 4s are 8. 4 2 டேபிளில் வச்சு செய்யணும். 2 2s are 4. அடுத்தது 2 1 is 2. செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ 512 எழுதி எத்தனை டைம்ஸ் 2 வருதுங்கிறத நம்ம எழுதிக்கலாம். கவுண்ட் பண்ணால் 2 9 டைம்ஸ் வரும். அப்போ ஆன்சர் 2 to the power 9. அடுத்தது செகண்ட் ப்ராப்ளம் 343. இதை 7th டேபிள் வச்சு செய்யலாம். 343 வெளியே 7 போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு 34 எடுத்துக்கோங்க. 7 4s are 28. 34லேருந்து 28 சப்ட்ராக்ட் பண்ணால் 6 கிடைக்கும். அடுத்தது bring down 3 கீழே கொண்டு வந்தால் 63. 7 9s are 63. ரிமைண்டர் 0. இப்போ கோஷன்ட்டில் 49 இருக்குது, அதை எழுதிக்கலாம். 49 7th டேபிளில் 7 7s are 49. இப்போ 343 எழுதிட்டு 3 7 போட்டுக்கணும். 7 into 7 into 7. அப்போ ஆன்சர் என்ன வரும்? 7 power 3. The answer is 7 power 3. Third sum 729. 729ல் லாஸ்ட் டிஜிட்டில் 9 இருக்குது. இது ஆட் நம்பர். ஸோ தேர்ட் டேபிள் வச்சு நம்ம செய்யலாம். சைடில் 729 எழுதிக்கோங்க. 3 வச்சு செய்யுங்க. ஃபஸ்ட்டு 7 எடுத்துக்கணும். 3 2s are 6. 7லேருந்து 6 சப்ட்ராக்ட் பண்ணால் 1 கிடைக்கும். bring down 2. 2 கீழே கொண்டு வந்தால் 12. 3 4s are 12. அடுத்தது 9 கீழே கொண்டு வந்துடலாம். 3 3s are 9. ரிமைண்டர் 0. ஆன்சர் 243. இந்த 243 இங்கே எழுதிக்கலாம். அடுத்தது 3 வச்சு செய்யலாம். 24ல் கம்மா போட்டுக்கோங்க. 3 8s are 24. அடுத்தது 3 1 is 3. இப்போ 81 இருக்குது. 81 3 வச்சு செய்யலாம். ஃபஸ்ட்டு 8ல் கம்மா போட்டுக்கோங்க. 3 2s are 6. ரிமைண்டர் 2 இருக்குது. 21 எழுதிக்கலாம். 21 3 7s are 21. இப்போ 27 தேர்ட் டேபிள் வச்சு செஞ்சால் 9 3s are 27. இப்போ 9 தேர்ட் டேபிள் வச்சு செஞ்சால் என்ன கிடைக்கும்? 3 3s are 9. 3 3 1 is 3 எழுதிக்கணும். இப்போ 729 equal to 3 into 3 into 3 into 3 into 3 into 3. எத்தனை டைம்ஸ் வருது? 6 டைம்ஸ் வருது. அப்போ ஆன்சர் 3 power 6. 729 equal to 3 power 6. Fourth sum 3125. 3125ல் 5 லாஸ்ட்டில் இருக்குது. ஸோ 5th டேபிள் யூஸ் பண்ணலாம். சைடில் எழுதிக்கோங்க. 3125 divided by 5. ஃபஸ்ட்டு 31 எடுத்துக்கலாம். 5 6 are 30. கீழே ரிமைண்டர் 1 வரும். bring down 2. 12 எத்தனை டைம்ஸ் இருக்குது? 5 2s are 10. 2 டைம்ஸ் இருக்குது. இப்போ 2லேருந்து 0 சப்ட்ராக்ட் பண்ணால் 2 கிடைக்கும். bring down 5 25 ஆயிரும். 5 5s are 25. இப்போ ஆன்சர் 625. அதை இங்கே எழுதிக்கலாம். 625. அதை 5 டேபிளில் செய்யுங்க. 6ல் 5 1 டைம் இருக்குது. 5 1 is 5. அடுத்தது 12 எத்தனை டைம்ஸ் இருக்குது? 2 டைம்ஸ் இருக்குது. 2 5s are 10. அடுத்தது ரிமைண்டர் 2 இருக்குது. 25னா 5 5s are 25. இப்போ 125 கிடச்சிருக்கு. இதையும் 5 வச்சே செய்யலாம். 12 எடுத்துக்கோங்க. 5 2s are 10. அடுத்தது 25 இருக்கும். 5 5s are 25.
25ல 5 எத்தனை டைம்ஸ் இருக்கு? 5 டைம்ஸ். 5 5s are 25. 5 1 is 5. இப்போ 3125 equal to எத்தனை 5? 5 டைம்ஸ் போடணும். 5 into 5 into 5 into 5 into 5. அப்போ ஆன்சர் 5 power 5. Next, sixth problem. Identify the greater number in each of the following. எது பெரிய நம்பர்னு கேட்டிருக்காங்க. First sum 6 power 3 or 3 power 6. 6 power 3 greater 3 power 6 greaterன்னு கேட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒவ்வொன்றுக்கும் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். 6 power 3 equal to 6 3 டைம்ஸ் போட்டுக்கோங்க. 6 into 6 into 6. 6 into 6 36. 36 into 6 216 கிடைக்கும். அடுத்தது 3 power 6. 3 6 டைம்ஸ் எழுதணும். 3 into 3 into 3 into 3 into 3 into 3. 3 3s are 9. 9 3s are 27. 27 into 3 81. 81 into இந்த 3 3s are 9 சேர்த்து எழுதிக்கலாம். 81 into 9. சைடில் செஞ்சிருக்கேன் பாருங்க. 9 1 is 9. 9 8s are 72. ஆன்சர் 729. இப்போ 729 பெருசா 216 பெருசான்னு பார்த்தீங்கன்னா 729. அப்போ 3 power 6 தான் கிரேட். அப்போ என்ன பண்ணும்? 729 is greater than 216. ஆன்சர் 3 power 6 is greater than 6 power 3. 3 power 6 is greater அப்படின்னு எழுதிக்கோங்க. அடுத்தது செகண்ட் ப்ராப்ளம். 5 power 3 or 3 power 5. ஃபர்ஸ்ட் 5 power 3 எழுதிக்கலாம். 5 3 டைம்ஸ் எழுதிக்கோங்க. 5 into 5 25. 25 into 5 125. அடுத்தது 3 power 5 எழுதிக்கலாம். 3 into 3 into 3 into 3 into 3. 3 3s are 9. 9 3s are 27. 27 into 3 81 கிடைக்கும். 81 into 3 243. 243 தான் 125 ஓட கிரேட்டர். அப்போ 243 னா 3 power 5. 3 power 5 தான் 5 power 3 ஓட கிரேட்டர் அப்படின்னு எழுதிக்கோங்க. அடுத்தது தேர்ட் சம். 2 power 8 கிரேட்டா 8 power 2 கிரேட்டான்னு கேட்டிருக்கு. 2 power 8னா 2வை 8 டைம்ஸ் போட்டுக்கணும். அப்போ என்ன கிடைக்கும்? 2 2s are 4. 4 2s are 8. 8 2s are 16. 16 2s are 32. 32 into 2 64. 64 into 2 என்ன கிடைக்கும்? 128. 128 into 2 256. சைடில் செஞ்சிருக்கேன். 256 கிடைச்சிருக்கு. அடுத்தது 8 power 2. 8 ஸ்கொயர்னா 8 into 8. அதுக்கு ஆன்சர் 64. இதில் எது பெருசு? 256 தான் பெருசு. அப்போ 2 power 8 is greater than 8 square. 2 power 8 is greater அப்படின்னு ஆன்சர் எழுதிக்கலாம். அடுத்தது செவன்த் ப்ராப்ளம். Simplify the following. First sum 7 square into 3 power 4. First 7 square na 7 into 7 2 times எழுதிக்கணும். into 3 power 4 na 3 4 times எழுதணும். இப்போ 7 7s are 49. 49 எழுதிக்கலாம். அடுத்தது 3 3s are 9. 9 3s are 27. 27 into 3 81. 49ஐயும் 81ஐயும் நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். சைடில் செஞ்சிருக்கேன். 49 81 எழுதிக்கலாம். 9 1 is 9. 4 1 is 4. 8 9s are 72. 2வை கட் பண்ணி எழுதிக்கலாம். 7 சைடில் போட்டுக்கோங்க. 8 4s are 32. 32 கூட 9 ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 32 கூட 7 ஆட் பண்ணுங்க. ஆன்சர் 39 வரும். 3969. இப்போ 7 square into 3 power 4 equal to 3969. At the second sum 3 square into 2 power 4. 3 square na 3 2 times போட்டுக்கணும். 3 into 3. 2 power 4 na 2 4 times எழுதிக்கோங்க. இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணலாமா? 3 3s are 9. அடுத்தது 2வை மல்டிப்ளை பண்ணுங்க. 2 2s are 4. 4 2s are 8. 8 2s are 16. இப்போ 16 9 நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். சைடில் போட்டுக்கலாம். 16 into 9. 9 6 are 54. 4 கட் பண்ணி கீழே எழுதிக்கலாம். 5 சைடில் போட்டுக்கோங்க. 9 1 is 9. 9 கூட 5 ஆட் பண்ணா 14. So the answer is 144. அடுத்தது தேர்ட் சம். 5 square into 10 power 4. 5 squareனா 5 2 times போட்டுக்கணும். 10 4 times போட்டுக்கணும். இப்போ 5 5s are என்ன கிடைக்கும்?
25. 5 5s are 25. 10 4 times போட்டிருக்கோம். அப்போ அதை ஈஸியாக செஞ்சிடலாம். 1 எழுதி எத்தனை 0 இருக்கு? 4 0 இருக்கு. அப்போ அந்த 4 0வையும் அப்படி போட்டுக்கலாம். அப்போ 10,000. 25 into 10,000. மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 2,50,000. So answer is 2,50,000. அடுத்தது 8th problem. Find the value of the following. First problem -4 power 2 அல்லது -4 square சொல்லலாம். இப்போ -4 square. -4 2 times எழுதணும். -4 into -4. இப்போ நம்பரை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 4 4s are 16. இப்போ சைனை பார்க்கணும். minus into minus plus. Minus into minus plus. So plus 16 is the answer. Second sum -3 into -2 power 3. அப்போ -3 எழுதி into -2 3 times எழுதிக்கோங்க. -2 into -2 into -2. இப்போ மல்டிப்ளை பண்ணலாம். 3 2s are 6. 6 2s are 12. 12 into 2 24. ஆன்சரில் 24 போட்டுக்கோங்க. சைனை பார்க்கலாம். minus into minus plus. plus into minus minus. minus into minus plus. plus 24. இந்த சைன் கண்டுபிடிக்கிறதுல உங்களுக்கு குழப்பமா இருந்துச்சுன்னா இன்னொரு ஈஸி வே இருக்கு. அது என்னன்னா சைன் எத்தனை டைம்ஸ் இருக்குன்னு பாருங்க. மைனஸ் வந்து 4 டைம்ஸ் இருக்கு. 4ங்கிறது ஈவன் நம்பர். ஈவன் டைம்ஸ் வந்ததுன்னா பிளஸ் போடணும். ஆட் டைம்ஸ் வந்துச்சுன்னா மைனஸ் வரும். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. அடுத்தது தேர்ட் ப்ராப்ளம். -2 power 3 into -10 power 3. -2 3 டைம்ஸ் எழுதிக்கோங்க. -10 3 டைம்ஸ் எழுதிக்கோங்க. இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். 2 2s are 4. 4 2s are 8. 8 into 10 80. 80 into 10 800. 800 into 10 8000. இப்போ சைனை பார்க்கலாம். எத்தனை சைன் இருக்கு? -1 2 3 4 5 6 டைம்ஸ் இருக்கு. அப்போ ஈவன். இப்போ பிளஸ் போட்டுக்கலாம். அல்லது minus into minus plus. Plus into minus minus. Minus into minus plus. Plus into minus minus. Minus into minus plus. இப்படி கண்டுபிடிக்கலாம். எது உங்களுக்கு ஈஸியோ அப்படி செஞ்சுக்கலாம். 9th problem. Simplify using laws of exponents. Simplify பண்ண சொல்லியிருக்காங்க. First problem 3 power 5 into 3 power 8. இந்த சம்ல பேஸ் ரெண்டும் ஒன்னு போல இருக்கு. 3 3 இருக்கு. சோ நம்ம எந்த லாவை யூஸ் பண்ணணும்? a power m into a power n equal to a power m plus n. பேஸ் ரெண்டும் ஒன்னு போல இருக்கிறதுனால பேஸ்ல உள்ள a அப்படி போட்டுக்கலாம். அடுத்தது பவர்ல m n ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணணும். m plus n போடணும். சம்லையும் இதை யூஸ் பண்ணலாம். பேஸ்ல 3 இருக்கு. அதுல ஒரு 3 எழுதிக்கலாம். பவர்ல 5ம் 8ம் இருக்கு. அது ரெண்டையும் ஆட் பண்ணலாம். 3 பவர் 5 plus 8. அப்ப ஆன்சர் என்ன கிடைக்கும்? 3 power 13. செகண்ட் சம் பார்க்கலாமா? a power 4 into a power 10. இதுலயும் இந்த லா சேம் லாவே யூஸ் பண்ணிக்கலாம். a power m into a power n equal to a power m plus n. காமனா உள்ள a கீழே எழுதிக்கலாம். பவர்ல 4ம் 10ம் இருக்கு. அது ரெண்டையும் ஆட் பண்ணணும். அப்ப ஆன்சர் என்ன கிடைக்கும்? a power 14. தேர்ட் ப்ராப்ளம் 7 power x into 7 power 2. இதுலயும் இந்த சேம் லாவை அப்ளை பண்ணணும். பேஸ்ல உள்ள 7 அப்படியே எழுதிக்கலாம். பவர்ல xம் 2ம் இருக்கு. அது ரெண்டையும் ஆட் பண்ணணும். அப்ப ஆன்சர் என்ன கிடைக்கும்? 7 power x plus 2. அடுத்தது fourth ப்ராப்ளம் 2 power 5 divided by 2 power 3. இதுல டிவிஷன் வந்திருக்கு. அப்போ என்ன லா யூஸ் பண்ணணும்? சைடுல எழுதிட்டேன் பாருங்க. a power m divided by a power n. அப்ப என்ன ஆன்சர் வரும்? a power m minus n. டிவிஷன் வந்துச்சுன்னா நம்ம வந்து பவர்ல மைனஸ் பண்ணணும். m minus n. இத இந்த சேம் லாவை இங்க அப்ளை பண்ணலாம். 2 power 5 divided by 2 power 3 equal to பேஸ் வந்து காமனா இருக்கு. 2 அப்படி எழுதிக்கலாம். டிவிஷன் வந்திருக்கனால பவரை மைனஸ் பண்ணணும். பவர்ல 5ம் 3ம் இருக்கு. சோ 5 minus 3. அப்ப ஆன்சர் என்ன கிடைக்கும்? 2 power 5 minus 3 equal to 2 power 2. Answer 2 power 2. Fifth sum 18 power 8 divided by 18 power 4. இதுவும் சேம் லா தான். a power m divided by a power n equal to a power m minus n. டிவிஷன் வந்துச்சுன்னா பவரை மைனஸ் பண்ணணும். 18 காமனா இருக்கு. சோ 18 அப்படி கீழே எழுதிக்கலாம். பவர்ல 8ம் 4 இருக்கு. ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். 18 power 8 minus 4.
So we get 18 power 4. இந்த ரூல்ஸை நீங்க தரவா படிச்சு வச்சிருந்தீங்கன்னா இந்த சம் செய்யறது ரொம்ப ஈஸி. மல்டிப்ளிகேஷன் வந்துச்சுன்னா மேல பவர் m பிளஸ் n போடணும். டிவிஷன் வந்துச்சுன்னா மேல உள்ள பவரை மைனஸ் பண்ணணும், m மைனஸ் n. அவ்வளவுதான். 6 power 4 the whole power 3. இது எந்த மாடல்ல இருக்குன்னு பார்க்கலாம். a power m the whole power n. அதை எப்படி ஆன்சர் எழுதலாம்? a power m into n. a power m m-ஐயும் அந்த whole power n-ஐயும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அப்ப ஆன்சர் a power m into n. இந்த சம்ம பார்க்கலாம். 6 power 4 the whole power 3. இது எப்படி எழுதணும்? பேஸ் அப்படி எழுதிக்கணும். 4ஐயும் 3யும் மல்டிப்ளை பண்ணணும். அப்ப ஆன்சர் 6 power 4 3s are 12. 6 power 12 is the answer. 7th sum x power m the whole power 0. நீங்க இந்த ரூலை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். Any number raised to 0 gives 1. 1 is the answer. இப்போ x power m the whole power 0 இதுக்கு ஆன்சர் 1 ன்னு நமக்கு நல்லா தெரியும். ஆனா நம்ம அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா எழுதிக்கலாம். x power m the whole power 0 equal to x power m into 0. m into 0. 0வையும் ஒரு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணா 0 தான் கிடைக்கும். அப்போ x power 0. Anything raised to 0 gives 1. So the answer is 1. எந்த நம்பரா இருந்தாலும் மேல பவர்ல 0 வந்தா கண்டிப்பா ஆன்சர் 1 ன்னு எழுதணும். அடுத்தது 8th ப்ராப்ளம். 9 power 5 into 3 power 5. இதுல பேஸ் வித்தியாசமா இருக்கு, 9ம் 3ம் இருக்கு. அப்போ அதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 9 3s are 27. பவர்ல காமனா 5 இருக்கு. சோ நம்ம 5 எழுதிக்கலாம், ஒரு 5 எழுதிக்கலாம். ஆன்சர் 27 power 5. 9th sum 3 power y into 12 power y. பேஸ் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும். 3 into 12 மேல y ரெண்டும் ஒன்னு போல இருக்கனால ஒரு y எழுதிக்கலாம். 3 into 12 the whole power y. So ஆன்சர் என்ன கிடைக்கும்? 3 12s are 36. மேல y போட்டுக்கலாம். 36 power y. அடுத்தது 10th ப்ராப்ளம். 25 power 6 into 5 power 6. இது எப்படி எழுதலாம்? 25 into 5 power 6. 25யும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணா 125 கிடைக்கும். மேல 6 6ங்கிறதுனால ஒரு 6 போட்டுக்கலாம். So the answer is 125 power 6. அடுத்தது 10th ப்ராப்ளம். If a equal to 3 and b equal to 2, then find the value of the following. aக்கு ஒரு வேல்யூ கொடுத்திருக்காங்க 3ன்னு, bக்கு 2ன்னு வேல்யூ கொடுத்திருக்காங்க. சம்ல அதை நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணி அதோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் சம் a power b plus b power a. a இருக்க இடத்துல நம்ம 3 எழுதணும், b இருக்க இடத்துல 2 போடணும். இப்போ ஏக்கு பதில் என்ன எழுதணும்? 3 எழுதணும். a power b. அப்போ 3 power bங்கிறதுக்கு 2 போடணும். அப்போ 3 power 2 பிளஸ் b power a. bக்கு பதிலா 2 போட்டுக்கோங்க, aக்கு பதிலா 3 போட்டுக்கோங்க. அப்போ 3 ஸ்கொயர் பிளஸ் 2 கியூப். இப்போ இதை நம்ம விரிச்சு எழுதலாம். 3 ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? 3 2 டைம்ஸ் போடணும். 3 into 3 பிளஸ் 2 3 டைம்ஸ் எழுதுங்க. 2 into 2 into 2. இப்போ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணலாம். 3 3s are 9. அடுத்தது 2 2s are 4, 4 2s are 8. 9 plus 8 equal to 17. The answer is 17. Second problem. a power a minus b power b. இதுலயும் a யோட வேல்யூ 3 ன்னு சப்ஸ்டிடியூட் பண்ணணும், b யோட வேல்யூ 2 ன்னு சப்ஸ்டிடியூட் பண்ணணும். a power a அப்போ 3 power 3 மைனஸ் b power b. b க்கு வேல்யூ 2, அப்போ 2 power 2 ன்னு போட்டுக்கலாம். இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ண போறோம். 3 into 3 into 3 minus 2 into 2. 3 3s are 9, 9 3s are 27. இடையில மைனஸ் சைன் இருக்கு, சோ மைனஸ் போட்டுக்கலாம். 2 2s are 4. 27 minus 4. 27ல இருந்து 4 சப்ட்ராக்ட் பண்ணா என்ன கிடைக்கும்? 23. So the answer is 23. அடுத்தது third sum. a plus b the whole power b. a இருக்க இடத்துல 3 போடணும், b இருக்க இடத்துல 2 போடணும். a plus b அப்ப என்ன பண்ணும்? 3 plus 2. மேல பவர்ல b இருக்கு, b க்கு பதிலா 2 ன்னு போட்டுக்கலாம். இப்போ 3 plus 2 என்ன கிடைக்கும்? 5. மேல 2 போட்டுக்கலாம். 5 ஸ்கொயர். 5 2 டைம்ஸ் போடணும், அதான் 5 ஸ்கொயர். 5 into 5. So the answer is 25. அடுத்தது fourth sum. a minus b the whole power a. a க்கு பதில் 3 போடலாம், b க்கு பதில் 2 போட்டுக்கலாம். அப்போ 3 minus 2. மேல பவர்ல a இருக்கு, அதுல 3 போட்டுக்கலாம். அப்போ 1 power 3 வரும். 3ல இருந்து 2 சப்ட்ராக்ட் பண்ணா 1 கிடைக்கும். 1 கியூப்னு எழுதிக்கலாம்.
1 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுங்க 1 into 1 into 1. இப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும் 1 தான் கிடைக்கும். அடுத்தது 11th sum. Simplify and express each of the following in exponential form. Simplify பண்ணிட்டு exponential formல எழுத சொல்லிருக்காங்க. First problem 4 power 5 into 4 power 2 into 4 power 4. இதுல பேஸ் எல்லாத்தையும் பாருங்க 4 4 4 இருக்கு. அப்ப இது என்ன ரூல் சைடுல எழுதி இருக்கேன் பாருங்க a power m into a power n into a power o. அப்ப என்ன ஆன்சர் வரும் a power m plus n plus o. பேஸ ஒரே தடவை எழுதிட்டு a எழுதிட்டு மேல உள்ள பவர் எல்லாம் ஆட் பண்ணணும். இந்த சம்ல பேஸ் என்னது காமனா இருக்கு 4. இப்போ 4 கீழே போட்டுக்கலாம். பவர்ல உள்ள 5 2 4 இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அப்ப ஆன்சர் என்ன கிடைக்கும் 4 power 11. Second problem 3 square into 3 cube the whole power 7. First 3 squareையும் 3 cubeையும் எடுத்துக்கோங்க. பேஸ் காமனா 3 இருக்கு. சோ 3 மட்டும் எழுதிக்கலாம். பவர்ல 2ம் 3ம் இருக்கு. அதை ஆட் பண்ணிக்கணும். அப்போ 3 power 2 plus 3 மேல உள்ள 7 அப்படியே எழுதிக்கோங்க. இப்போ 2 plus 3 என்ன கிடைக்கும் 5. 3 power 5 the whole power 7. இப்போ இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணணும் 3 அப்படி வச்சுக்கலாம். 5ஐயும் 7ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். 3 power 5 into 7. So we get 3 power 35. அடுத்தது third problem 5 square into 5 power 8 divided by 5 power 5. First 5 square into 5 power 8 எடுத்துக்கலாம். இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணணும் பேஸ் ஒன்று போல இருக்கு. அப்போ 5 1 டைம் எழுதிக்கணும். நடுவுல மல்டிப்ளை இருக்கு. அப்போ பவரை ஆட் பண்ணணும். 5 power 2 plus 8 divided by 5 power 5. 5 power 2 plus 8 2 plus 8 என்ன கிடைக்கும் 10 கிடைக்கும். அப்ப என்ன கிடைக்கும் 5 power 10 divided by 5 power 5. இதுக்கு என்னலா சைடுல பாருங்க a power m divided by a power n. டிவிஷன் வந்தா பவர்ல உள்ளத மைனஸ் பண்ணணும். a காமனா இருக்கு. ஒரு a போட்டுக்கலாம். பவர்ல உள்ள m ஐயும் n ஐயும் மைனஸ் பண்ணணும். டிவிஷன் வந்தா மேல பவரை மைனஸ் பண்ணணும். இப்போ இதுவும் அதே மாதிரி இருக்கு 5 power 10 divided by 5 power 5. So 5 காமனா 1 டைம் எழுதிக்கலாம். மேல உள்ள பவரை மைனஸ் பண்ணணும். 10 minus 5. 10 minus 5 என்ன கிடைக்கும் 5. இப்போ ஆன்சர் 5 power 5. அடுத்தது fourth problem 2 power 0 into 3 power 0 into 4 power 0. ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம் எந்த நம்பருக்கு மேல 0 வந்தாலும் அதோட வேல்யூ 1. 2 power 0 என்னது 1. 3 power 0 1 தான். 4 power 0 1 தான். 1 into 1 into 1. So we get the answer as 1. 1 is the answer. அடுத்தது fifth problem பார்க்கலாம். 4 power 5 into a power 8 into b power 3 divided by 4 power 3 into a power 5 into b power 2. இதுல எந்த ரூலை நம்ம அப்ளை பண்ணலாம்னு பார்க்கலாம். a power m by a power n. டிவிஷன் இருக்கு. அப்போ காமனா a எழுதிக்கலாம். நம்பர்ஸ் மேல உள்ள பவரை நம்ம செப்பரேட் பண்ணணும். m minus n. இப்போ இந்த சம்ம பார்க்கலாம். 4 power 5 கீழே என்ன இருக்கு 4 power 3. அப்போ 4 மட்டும் எழுதிக்கலாம். 5ஐயும் 3யும் செப்பரேட் பண்ணணும். இன்டு அடுத்தது பாருங்க a power 8 by a power 5. அப்போ காமனா a எழுதி 8 minus 5 போடணும். அடுத்தது b power 3 minus 2. b காமனா எழுதிக்கணும். பவரை செப்பரேட் பண்ணணும். இப்போ இதை சுருக்கி எழுதினா எப்படி வரும் 4 power 2. a பவர் 8ல இருந்து 5 செப்பரேட் பண்ணா 3 கிடைக்கும். b எழுதிட்டு 3ல 2 செப்பரேட் பண்ணா 1 கிடைக்கும். சோ ஆன்சர் என்ன வரும் 4 ஸ்கொயர் into a cube into b power 1 வரும். 4 ஸ்கொயர் என்னது 4 into 4 16. a cube அப்படி எழுதிக்கலாம். b அப்படி எழுதிக்கலாம். So the answer is 16 a cube b. அடுத்தது 12th problem a into a into a into a into a is equal to dash. a விரிச்சு கொடுத்திருக்காங்க. எத்தனை டைம்ஸ் நம்ம பார்த்து ஷார்ட் பண்ணி எழுதணும். காமனா a எழுதி a 5 டைம்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ மேல பவர்ல டைம்ஸ் எழுதணும் 5. The answer is a power 5. அடுத்தது 13th problem. The exponential form of 72 is what? 72 எழுதி அத பவர்ல எழுத சொல்லிருக்காங்க. அப்ப நம்ம 2 வச்சு செய்யலாம். 72ல லாஸ்ட் நம்பர் 2 இருக்கு. ஈவன் நம்பர். அப்ப 2 டேபிளை யூஸ் பண்ணி செய்யலாம். 7 கமா போட்டுக்கோங்க. 2 3s are 6. ரிமைண்டர் 1 இருக்கு. அத பின்னால எழுதிக்கலாம். 2க்கு முன்னால எழுதினா 12 கிடைக்கும். 2 6 are 12. அப்ப 36. 36ஐயும் 2 டேபிள் வச்சு செய்யலாம். 18 கிடைக்கும். 18 2 வச்சு செஞ்சா 9 2s are 18. அடுத்தது 9 டிவைட் பண்ணலாம். 3 3s are 9. 3 இருக்கும்.
3 1 is 3. இப்போ சைடில் உள்ள நம்பர்ஸ் எல்லாம் எழுதிக்கலாம். 2 into 2 into 2 into 3 into 3. 2 வந்து 3 டைம்ஸ் இருக்கு. அப்போ 2 power 3 ன்னு எழுதிக்கலாம். 3 வந்து 2 டைம்ஸ் இருக்கு. அப்போ 3 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஆன்சர் இஸ் 2 power 3 into 3 power 2. 14th problem. The value of x in the equation a power 13 equal to x power 3 into a power 10 is dash. இந்த ஈக்குவேஷன்ல x ஓட வேல்யூ கேட்டிருக்காங்க. உங்களுக்கே தெரியும் the value of x என்ன வரும்? a ன்னு வரும். a power 3 into a power 10 இருந்தாதான் a power 13 நம்ம எழுதுவோம். அப்போ the value of x is a. அடுத்தது 15th problem. How many zeros are there in 100 power 10? 100 power 10ல எத்தனை ஜீரோ இருக்குன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 100ல 2 ஜீரோ இருக்கு. இதை 10 டைம்ஸ் போட்டோம்னா எத்தனை ஜீரோ வரும்? அப்போ 2 into 10 20. ஆன்சர் 20 zeros. 16th problem. 2 power 40 plus 2 power 40 is equal to dash. 2 power 40 2 டைம்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம அதை எப்படி எழுதலாம்? 2 into 2 power 40. 2 into 2 power 40. அந்த 2 ஃபர்ஸ்ட் 2க்கு மேல ஒரு நம்பருமே இல்லாதனால நம்ம 1ன்னு போட்டுக்கலாம். 2 power 1 into 2 power 40. இது எந்த ஃபார்ம்ல இருக்கு? a power m into a power n. அப்ப ஆன்சர் என்ன எழுதணும்? a power m plus n. இதுலயும் 2 power 1 into 2 power 40. அப்போ காமனா 2 எழுதிக்கலாம் பேஸ்ல. மேல உள்ள பவர் 1ஐயும் 40 நம்ம ஆட் பண்ணணும். m plus n. அப்போ 1 plus 40. சோ ஆன்சர் என்ன கிடைக்கும்? 2 power 41.